ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் குமார் கிட்ட, இங்கே பாரு குமார், தயவு செஞ்சு அந்த வீட்டில் போய் நீ சிக்கிக்காத, உன் வாழ்க்கை தரநாசமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் குமார் இருந்துட்டு, இங்கே பாரு, நான் அந்த சுடரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்கிறதுனால இங்கே நம்ம சரவணன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால குமாருமே, இங்கே பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அந்த சுடரை அப்படின்னா உன் தங்கச்சி அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்கவும், உடனேங்க நம்ம சரவணனுமே அந்த வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அரசியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், கண்டிப்பாக நான் என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம குமார் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, பொண்ணே நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்க வந்து சுடரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னாங்க. ஸோ இப்போது ஆசைப்பட்ட அரசியே கிடைக்கிறான்றப்போ இதையே நம்ம வேண்டான்னு இருக்கணும், நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சரவணா, நீ சொன்ன மாதிரி எனக்கு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே சரவணனுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கே நம்ம சக்திவேல் கிட்ட நம்ம அதாவது குமார் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு சக்திவேலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்கப்பா, நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு, டேய் கூறு கட்டவனே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்கா? இம்புட்டு வளர்ந்துருக்கே, உனக்கு மூளைன்னு ஏதாவது வளர்ந்துருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா அப்படி சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, உனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டியன் பரதேசி குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா, போய் அந்த குடும்பத்திலே நம்ம பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ரொம்பவே கேவலமான கீழ்த்தரமான குடும்பத்தில் இருந்தால் இப்போ நம்ம பொண்ணே எடுக்க போகிறோம், அந்த குடும்பத்தில் எடுக்கிறதுக்கு பதிலாக எனக்கு பிடிச்ச அரசியவே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுவீங்களா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம குமார் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சக்தி இருந்துட்டு, டே குமார் வேணாண்டா, நம்ம அந்த சுடரவே இந்த வீட்டு மருமக்களை ஆக்கிடலாம், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடா, அந்த பாண்டியன் குடும்பத்துலலாம் பொண்ணை எடுத்துகிட்டு அதுக்கு முகத்துலலாம் என்னால் முழிக்க முடியாதுடா குமார், அப்பா என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்ப்பா, ஏன்னா அவளை நான் கொஞ்சம் நேசிச்சேன்னு கூட சொல்லலாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நிறைய ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் கிரகம் எதுவுமே என் வாழ்க்கையில் பொண்ணுங்களே இல்லை, எனக்கு கல்யாணமே இல்லைன்ற ஒரு பட்சத்தில் தான் அந்த சுடரை நம்ம சூஸ் பண்ணோம், தயவு செஞ்சு என் ஆசையை நிறைவேற்றுவீங்கப்பா, அவங்க காலில் கூட விழுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோட காலில் வந்து விழுகிறாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, சரிடா உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், ஆனால் அந்த பாக்கியம் அந்த பொம்பளை கிட்ட எப்படிடா நான் பேசுறது, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த பொம்பளை தாம்தும்னு குதிக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அப்பா ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ப்பா, நானும் உங்கள் கூட வரேன்ப்பா, நம்ம இப்போவே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் இப்போவே நிறுத்திடுங்க, கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஏதோ தோசை இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா அந்த பொம்பளை என்ன ஆட்டம் ஆடுறதுக்கு இருக்கோ, சரி சரி வா நம்ம இப்போவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் நம்ம சக்திவேலும் வெளியே கிளம்புவோம். உடனே இது முத்துவேலி இருந்துட்டு, சக்தி எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு முக்கியமான வேலை விஷயமா நானும் குமாரும் போயிட்டு வந்துடுறோன்னே வந்து எது ஒன்றும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம அப்போ தான் இருந்துட்டு, டே முத்து இவங்க 2 பேரும் எங்கடா போகிறாங்க தெரியல ஆத்தா, அதான் நான் கேட்டதுக்கு சக்தி சொல்லாமே போகிறானே, நான் இப்போல்லாம் என்னை சக்தி மதிக்கவே மதிக்கிறதில்ல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு, விடுடா முத்து, அவன் ஏதோ ஒரு இதில் சுற்றிக்கிட்டு இருக்கான், தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்தில் இருப்பான், அதான் தலைக்கால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கி குமார் வந்து சொன்ன விஷயத்த யோசிச்சியா முத்து, அரசியை சரவணன் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்கான், அதுவும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல், அதெல்லாம் உண்மையாக இருக்குமா? சரவணன் உண்மையாகவே இப்படி சொல்லியிருப்பானா குமார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலையாத்தா, எதுவாக இருந்தாலும் அந்த இது அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அரசி குடும்பத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் முத்து, ஆனாலும் அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது, என்ன ஒன்று, இந்த குமார் நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையா நல்ல பையனாக இருந்தா அப்படின்னா அந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவன் கொடுமை பண்ணானா என்ன பண்ண முடியும், பாவம் அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை முத்து அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், அரசி இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் போயும் நம்ம குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சு அரசியோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேண்டாம், ஆனால் என்ன நடக்க போகுதோ அது நடக்கட்டும் பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல்
ஏற்கனவே நிச்சயம் பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மா சும்மாவே இருக்காதே, அவங்கள எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு முத்து என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் இரு, இந்த சக்திவேலும் குமாரும் என்ன முடிவு எடுத்திருக்கானுங்கன்னு தெரியலையே. இன்னொரு சைடு இங்கே சக்திவேலும் குமாரும் பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பாக்கியம் மாப்பிள்ளையும் சம்மந்தியும் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு, வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படி சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம குமாரும் சக்திவேலும் திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி தானே அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்காங்க. ஏன்னா பாக்கியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ மயில் விஷயத்தில் சரவணனோட ஃபேமிலியை எப்படியெல்லாம் அவங்க அலக்கடிச்சாங்க, எப்படியெல்லாம் படுத்துனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லா தப்புமே இவங்க மேலே வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சக்திவேல் உட்பட. ஸோ அதனால தான் கல்யாணத்தை நிப்பாட்டு சொன்னால் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம சுடர் வராங்க. சுடரை பார்க்குறாங்க குமார். ஒரு நிமிஷம் சுடரவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுடரும் அரசியை விட ரொம்ப அழகாக தான் இருக்கா, லட்சணமாக இருக்கா, நமக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருக்கா. நம்ம பேசாமல் சுடரவே கல்யாணம் பண்ணிப்போமா அப்படின்னலாம் இங்கே குமார் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. குமாரோட புத்தி சரியில்லைன்றதை நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே, பார்க்குற அழகாக இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு பொண்டாட்டியாக வந்துடணும், நம்ம அவங்கள அனுபவிச்சிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற புத்தி ரொம்பவே கீழ்த்தரமான கேவலமான புத்தி. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்த உடனே இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும், இவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், இவங்கள நம்ம உயிருக்குயிராக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பொண்ணை பார்க்குறப்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு அழகாக தெரியவும் மாட்டாங்க. அதே சமயம் அவங்க ரொம்ப அழகாக இருந்தாலுமே அழகாகவே தெரிய மாட்டாங்க. ஏன்னா தான் லவ் பண்ணுற பொண்ணு தான் நமக்கு அழகு, அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்கள மட்டும்தான் நினப்பில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க உயிர்க்குயிராக, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் இந்த நம்ம குமார மாதிரி கேடு கெட்டவங்க தான் பார்க்குறவங்க எல்லாருமே, அதாவது அழகாக இருக்கிறவங்க எல்லாரையுமே தனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆளுங்க தான் ரொம்பவே கேடுகெட்ட ஆளுங்க. அந்த கேடுகெட்ட ஆளுங்களில் ஒருத்தவங்க இந்த குமார்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது அரசியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது, நம்ம சுடரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. என்னதான் கேடுகெட்ட புத்தியோ. இந்த குமாருக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சுடர் ஒரு மாதிரி அப்படியே வெறிக்க பார்க்குறாங்க. சுடருக்கு ஒரு மாதிரி எடுத்து சுடர் உள்ளே போக பார்க்குறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, சுடர் போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வா, மாப்பிள்ளைக்கும் சம்மந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இல்லைங்க எதுவும் வேண்டாம் சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, இருங்க சம்மந்தி, காஃபியாவது குடிங்க, சுடர் நீ போய் காஃபி போட்டு கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கிச்சனுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இங்கே நம்ம சக்திவேலும் குமாரும் ஒரு பதட்டத்தோடையே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி சொல்லுங்கள் சம்மந்தி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சம்மந்தி, அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. குமாருமே ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறாங்க. பாக்கியம் மனசுக்குள்ளேயே கணக்கு போடுறாங்க. பாக்கியம் தான் சரியான, அவங்களே ஒரு வேறு மாதிரியான ஆளுங்க. ஸோ அவங்க வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தோடு தான் வந்திருக்காங்க, ஆனால் முகமே சரியில்லையே, என்னவா இருக்கும், கல்யாணத்தை எதுவும் நிப்பாட்ட சொல்லுவாங்களோ, இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, அவங்களா வந்து தானே பொண்ணு கேட்டாங்க, நம்மளா போய் நின்னோம் அப்படின்ற மாதிரிலாம் 1000 யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. சம்மந்தி, இப்படி நீங்கள் தயங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சம்மந்தியா, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சுற்றி வளைக்காமல் விஷயத்த சொல்லுங்கள் சம்மந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இல்லைங்க அப்படி சொல்லிட்டு பேச வரப்போ இங்கே நம்ம மயிலுமே வேலையிலேருந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்கள பார்த்துமே மயிலுக்கு கோவம் தான் வருது, முறைச்சி தான் பார்க்குறாங்க. உடனே சுடருமே காஃபி கொண்டு வந்துடுறாங்க. எங்கள் குமாருக்கு காஃபி கொடுக்க வராங்க. குமாருமே அப்படியே சுடரை ரசிச்சுக்கிட்டே அந்த காஃபி எடுக்கிறாங்க. இப்போது இங்கே சக்திவேலுக்குமே காஃபி கொடுக்குறாங்க, அவங்களும் எடுத்துக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தியா நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொன்னீங்களே, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே காஃபியுமே குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதும், அது வந்து சம்மந்தியம்மா,
இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன சம்மந்தியா, என்ன சொல்றீங்க நீங்க? கல்யாணம் நடக்கக்கூடாதா? இங்க பாருங்க சம்மந்தியா, இப்படியெல்லாம் விளையாடாதீங்க. ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாது? நிச்சயம் நடந்து ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே நாங்கள் பத்திரிக்கை கொடுத்துட்டோம். அக்கம் பக்கம் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு கல்யாணம், என்ன ஏது, அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடா அது இதுன்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு என் புள்ள சுடருக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னடானா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த பாக்கியத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த பாக்கியம் வேறு மாதிரி ஆள். எப்போ நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிச்சோமோ அந்த தேதியில் கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி கல்யாணம் நடக்கலை அப்படின்னா நடக்கிறதே வேற. உங்கள் பையனை குத்தி கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம பாக்கியம் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக பேசுகிறாங்க. ஸோ பாக்கியம் பேசுகிறத கேட்டேங்க நம்ம குமாருக்கு ரொம்பவே பதட்டமாக பயமாக இருக்குது. அப்பா என்னப்பா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே குமார், நான் அப்போவே சொன்னேன்ல இந்த பொம்பளை வேறு மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இருடா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே நம்ம பாக்கியத்துக்கிட்ட இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சம்மந்தியம்மா, என்ன ஏதுன்னு முழுசாக கேட்காம நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் குமாருக்கு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் இன்னும் அவனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஒரு உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் இது ஜாதகம் அப்படி சொல்லுது, அதனால தான் சம்மந்தியம்மா இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தியா, அது 6 மாதமோ 1 வருஷமோ எம்புட்டு 4 நாள் இருக்கட்டும், கண்டிப்பாக எவ்வளோ நாளாக இருந்தாலையும் என் பொண்ணு சுடர் தான் குமாருக்கு பொண்டாட்டியாக இருக்கணும். அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கணும். நிச்சயம் நடந்துருச்சு 2 பேருக்குமே. நிச்சயம் நடந்த உடனே அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லாதீங்க, தள்ளி போடணும்னு வேணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம குமார் இருந்துட்டு அப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனேங்க நம்ம சக்தியில் இருந்துட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கொஞ்சம் இங்கே நம்ம மயிலுக்கு மீனாக்கிட்டேருந்து கால் வருது. ஸோ பழனி வந்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க அரசியை வந்து சரவணை நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இங்கே நம்ம மயிலுக்கு தெரிய வருது. ஸோ மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயமும் எங்கள் மயிலுக்கு தெரிய வருது. சரி இரு மீனா, நான் ஒரே நிமிஷம் நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டேருந்து ஃபோனை வச்சுட்டு நம்ம மயில் வந்து உடனே இங்கே சக்திவேலோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லையா? எங்கள் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என் தங்கச்சியை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் என் தங்கச்சியை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல இருந்தே குமாருக்கு இது சுடருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு தான் நானுமே நினச்சேன். போய் இப்படி ஒரு கேடு கெட்டவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி விருப்பமே இல்லை. என் அம்மாவும் என் அப்பாவும் தான் பெரிய இடம், அவங்களாம் வந்து கேட்டாங்க, அதனால கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நல்ல இடம், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு என் அம்மாவும் என் அப்பாவும் தான் இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் என்னவோ நிச்சயம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு இப்போ கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் ஜாதகம் தானா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும், ஆமாம்மா என்னம்மா வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நீ ஷர்ட்டை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க, ஷர்ட்டை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. விடுமான்னு சொல்லி கையை உதறி விட்டுடுறாங்க. நீங்கள் சொல்கிற ரீசனை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் ஜாதகம் ரீசன் சொல்கிறீங்க, ஆனால் நடந்தது என்ன நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அரசியை திரும்பவும் குமார் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் நீங்கள் என் தங்கச்சியை வேண்டான்றீங்க. என்ன எங்கள் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா? பணங்காசு ஒன்று தான் இல்லை, மற்றபடி நாங்களும் கௌரவமான குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம குமார் இருந்துட்டு ஆமாம் ரொம்ப கௌரவமான குடும்பம். மயிலை அதான் இது சரவணனுக்கு எப்படியெல்லாம் பொய்யை சொல்லி தானே நீங்கள் கல்யாணத்தை பண்ணீங்க? நகை விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் ஏமாத்துனீங்களா? நீங்களாம் கௌரவமான குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து கேட்கவும் நம்ம பாக்கியத்துக்கும் அப்படியே கோவம் பற்றிக்கிட்டு வருது. அப்படியே உச்சந்தால வரைக்கும் ஏறுது. ஏன்னா சுடரோட கல்யாணம் நடக்கும், நல்லா பெரிய வீட்டில் வசதியான வீட்டில் வாக்கப்பட்டு போகிறா, அது மூலமாக நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நிறைய பணங்காசும் நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குமார் இப்போ பேசின வார்த்தைகள் எல்லாமே இங்கே பாக்கியத்துக்கு பயங்கரமாக கோவத்தை ஏற்படுத்துது. ஸோ பாக்கியம் பயங்கர கோவமாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் பொண்ணை வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிறீங்களா? டேய் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம பாக்கியம் இது குமாரோட கழுத்தை வந்து அப்படியே பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எங்கள் சக்திவேல் அப்படியே பதறி போயிடுறாங்க. ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? என் பையன் கழுத்தை நெரிக்காதம்மா, விடுமா. குமார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாமல் திக்கு திணறிங்க நம்ம குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க
பாக்கியம் இருந்துட்டு, டேய் என் பொண்ணு கழுத்தில் நீ தான் தாலி கட்டணும், நீ மட்டும் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டல அப்படின்னா இங்கே நீ பொணமாயிடுவடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இங்கே நம்ம பாக்கியம் வந்து குமாரை வந்து மிரட்டுறாங்க. அதாவது கழுத்தை நெரிக்கிற இதில் உடனே குமார் இருந்துட்டு, நான் உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, ஐயோ அம்மா மூச்சு வாங்க முடியல, தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து கத்துறாங்க. இப்போ தான் நம்ம பாக்கியம் குமார் கழுத்துலேருந்து கையவே எடுக்கிறாங்க. இங்கே நம்ம குமாரும் சரி நம்ம சக்திவேலும் சரி பயங்கர பதட்டமாக நடுநடுங்கி தான் இருக்காங்க. என்னம்மா நீங்கள் திருதுப்புன்னு வந்து என் பையன் கழுத்தை பிடிக்கிறீங்க, பின்ன உங்கள் பையனையும் உங்களையும் கொன்று போட்டுருவேன், கொன்று போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த பாக்கியம் யாருன்னு உங்களுக்கு தெரியல போல, என் பொண்ணு அதான் மயிலோட வாழ்க்கையை அந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து கெடுத்துட்டாங்க, என் ரெண்டாவது பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை உசுரோடவே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டருந்து உசுரோடு தப்பிச்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. நிச்சயம் பண்ண மாதிரி நிச்சயத்தில் நாள் குறிச்சபடி நாளைக்கு குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இந்த பாக்கியம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி உங்கள் எல்லாரையுமே அவமானப்படுத்துவேன். அது மட்டும் இல்லாமல் இதோ இங்கே நிற்கிறாரே அரசியை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அந்த கல்யாணமும் நடக்கவே நடக்காது, உங்கள் பையனை உண்டுலன்னு பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரமாக மிரட்டுறாங்க. இங்கே குமாருக்கே பயம் வந்துடுது. உடனே சக்தியில் இருந்துட்டு, இங்கே பாருமா இப்படிலாம் மிரட்டினா நான் பயந்துருவேனா, இங்கே பாரு இது சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல குமாருக்கு விருப்பம் இல்லை, அதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தோம். இங்கே பாருங்க, அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நாங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை கொடுக்குறேன், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் பொண்ணுக்கு வரனே வரல அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சினோமா? நீங்களா தானே வந்தீங்க, நீங்களா வந்து என் பையனுக்கு ஊரில் உள்ளவங்க யாருமே பொண்ணை கொடுக்கல, உங்களை விட்டால் வேறு கெதியே இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் வந்து என் பொண்ணை கேட்டீங்க. சரி, ஊரில் பெரிய குடும்பமாக இருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இதோ இந்த தருதலை திருந்திடுவான், இவனை பற்றி எனக்கு தெரியாதா, இவனோட கெட்ட பழக்கம் தெரிஞ்சுமே என் பொண்ணை நான் கொடுக்கறதுக்கு எதுக்காக சம்மதிச்சேன்? சுடர் மேலே இருந்த நம்பிக்கை தான், சுடர் எப்படியாவது இவனை நல்லவனாக மாற்றிடுவா, அதுக்கப்புறம் பணம் காசுக்கு என் பொண்ணு சுடருக்கு எந்த ஒரு குறையும் வந்துடாது, அவன் எதுலேயும் கஷ்டப்பட மாட்டான்னு சொல்லிட்டு தான் நான் இவனுக்கெல்லாம் பொண்ணை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் என்னடானா நிச்சயமெல்லாம் நடத்திட்டு ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கும் எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துட்டு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்னடானா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பாக்கியம் பத்திரகாளி ஆகிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசவும் இங்கே நம்ம சக்திவேலும் இது குமாரும் சரிம்மா பேசினபடியே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. ஸோ பாக்கியம் பயங்கர டென்ஷனாக ஆகிடுறாங்க. மயில இருந்துட்டு, அம்மா இதெல்லாம் நமக்கு தேவையா, நான் அப்போவே சொன்னேன், இந்த குமாருக்கு பார்க்குற பொண்ணு மேலெல்லாம் ஆசை வரும், பார்க்குறவங்க எல்லாரையுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான், இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு சுடரை கல்யாணம் பண்ணி கொடுத்து சுடரோட வாழ்க்கை கெடுத்துறாத, எப்படியோ அந்த கடவுளாக பார்த்து தான் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்காரு, இந்த குமாருக்கு சுடர் வேண்டவே வேண்டாம், அதாவது நிச்சயம் கூட நடந்திருக்கட்டும், பத்திரிக்கைலாம் வச்சிருக்கலாம், இருந்துட்டு போகட்டும், ஆனால் கடைசி வரைக்கும் சுடர் கூட குமார் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத, சுடரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வீட்டில் அவன் பாட்டுக்கு ஊரில் அத்தனை பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டு இருப்பான், இப்படி ஒரு நரகமான வாழ்க்கை சுடருக்கு வேண்டவே வேண்டாமா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இப்போ கூட உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுமா அப்படி சொல்லிட்டு இங்கே பாக்கியம் இருந்துட்டு, ஏய் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, சுடர் கல்யாணம் பண்ணிட்டு போனான் அப்படின்னா குமாரை மாற்றிடுவா, அம்மா அவனை மாற்றுறது தான் சுடருக்கு வேலையா, அவளுக்கு வேறு வேலை இல்லையா, அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் சில ஆசைகள் இருக்கும் இல்லைம்மா, ஏம்மா அவளோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்காம நீ பணத்தை மட்டும் பார்க்குற, பணம் இருந்தால் எல்லாமே கிடைச்சிரும்னு நினைக்கிறியா, இங்கே பாருமா வேண்டாம், நான் சொல்கிறதே மீறி நீ அந்த குமாருக்கு சுடரை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னா நாளைக்கு சுடர் அழுதுகிட்டு நம்ம வீட்டில் வந்து நிற்பா, அன்னைக்கு மட்டும் நான் உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுடருக்காக மயில் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் பாக்கியம் வந்து அவங்க மனசை மாற்றிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பெரிய குடும்பம், நிறைய பணம் இருக்குது, பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை, சுடர் வந்து பணத்துக்காக எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டாம், நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி சுடர் வந்து பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி பணத்துக்காக மட்டும்தான் நம்ம பாக்கியம் வந்து யோசிக்கிறாங்களே தவிர குமார் எப்படிப்பட்டவன், குமார் கூட சுடர் எப்படி ஒன்று சேர்ந்து வாழ்வா, அவன் நல்லா இருப்பாளா அப்படின்னா எதுவுமே யோசிக்கவே இல்லை, பணம் இருந்தால் எல்லா சந்தோஷமும் வந்துடும் அப்படின்றது மட்டும்தான் இங்கே நம்ம பாக்கியத்தோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ எப்படியாவது கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
பாக்கியம் வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சக்திவேலும் குமாரும் போகிற வழியிலேயே பயங்கரமாக அப்படியே பயங்கர ப்ரெஷரில் போய்கிட்டு இருக்காங்க. குமார் இருந்துட்டு என்னப்பா அவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்பா எனக்கு சுடர் வேண்டாப்பா அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம சக்திவேல் வந்து வண்டி நிப்பாட்டிடுறாங்க. ஏன்பா வண்டி நிப்பாட்டிட்டீங்க? பின்ன என்னடா கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுருவேன். அங்கே அந்த பொம்பளையை பார்த்து நீ அப்படி பயந்த, இப்போ என்னடனா சுடர் வேணாம் அரசி தான் வேணும்னு சொல்கிற. இங்கே பாரு, நீ ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு ஏன்டா இப்படி பெரிய அவமானம்? நீ ஒழுங்காக இல்லாதனால தான் ஊரில் இருக்கிறவங்க எவனும் உனக்கு பொண்ணை கொடுக்கல. ஏன்டா இப்படி செஞ்சு தொலைக்கிற? இங்கே பாரு, சுடர் தான் உனக்கு, வேறு வழியே இல்லை. இது அரசியெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிப்பாக அந்த பாக்கியம்லாம் சொல்லாது. சுடரும் நீயும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும், வேறு வழியே இல்லை, உன் தலையெழுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லுவோம். அப்பா இங்கே பாருங்கப்பா, எனக்கு அந்த சுடர் வேண்டவே வேண்டாப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த சரவண பையனே எனக்கு சொல்லியிருக்கான், கண்டிப்பாக அவன் வாக்கு கொடுத்தபடி செஞ்சு முடிச்சிருவான் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இங்கே பாருடா, இப்போ நம்ம சுடரை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இப்போ அது தேவைப்பட்டப்போ சுடரை எப்படியாவது கல்யாணம் பண்ணின்னு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் நம்ம பொண்ணு கேட்டோம். அதே மாதிரி இப்போது அரசி திரும்பவும் கிடைக்க போகிறான்னு உனக்கு தெரிஞ்சதும் சுடர் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நீ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி தான் அந்த பாண்டியன் குடும்பத்துலேயும் உனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சரவணன் பிளான் பண்ணி நான் அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். எப்படியுமே அந்த வீட்டில் உள்ளவங்க அரசி உனக்கு கொடுக்க மாட்டாங்கடா, நீ கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா அந்த சரவணை உனக்கு எதுவும் நல்லது நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இப்படி உன்னை அரசி வச்சு அவனோட பிளானை சக்ஸஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாடுறா குமார், இந்த அப்பன் சொல்கிறத கேளு, நீ சுடரவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கே நம்ம அரசி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க, சரவணன் கிட்ட கோவப்படுறாங்க. ஏன்னு என் லைஃப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லையான்னு, நீ இப்படி இப்போ அந்த குமார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுக்கு போய் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியானே, ஏன்னா இப்படி பண்ண சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. நம்ம சரவணனை பயங்கரமாக அப்படியே அழுகுறாங்க. சாரி அரிசி, நான் உன்னை பற்றி யோசிக்காமல் உன்னுடைய விருப்பம் என்னன்னு தெரியாமல் அந்த குமார்கிட்ட நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிரு அரிசி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம அரசியுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா என்னடா வேலை பண்ணி வச்சுருக்க, நீ அவன்கிட்ட இப்படி வாக்கு கொடுத்துருக்கியே, இப்போ நாளைக்கே வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்னால் என்னடா சொல்ல முடியும்? இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ வார்த்தை விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அரசி வாழ்க்கை விஷயத்தில் அரசி மட்டும்தான் முடிவெடுக்கணும், ஏன்னா அது அவளோட வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியோட வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அவள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு என்னவா ஆகணும், வேலைக்கு போகணும்னு இருக்குது அப்படின்னா வேலைக்கு போகட்டும், அப்படி இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளாம் மாப்பிள்ளை பார்த்தாலுமே அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கல்யாணமே பண்ணி கொடுப்பேனே தவிர மற்றபடி அவளுக்கு விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்யவே மாட்டேன். வாழ வேண்டியவ அவள் சந்தோஷமாக அவள் வாழணும், பணம் காசெல்லாம் முக்கியம் கிடையவே கிடையாது சரவணா. அவளோட மனசில் உள்ள ஆசைகள், அவளுக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கும், அது எல்லாமே அவளுக்கு சக்ஸஸ் ஆகணும், அது மட்டும்தான் என்னுடைய இது. சரியா? தேவையில்லாமல் அரசி வாழ்க்கை விஷயத்தில் இந்த வீட்டில் உள்ள யாருமே முடிவெடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே பயங்கரமாக அட்வைஸும் பண்ணுறாங்க. அதே சமயம் சரவணனை திட்டவும் செய்கிறாங்க. இப்போ இங்கே ராஜு இருந்துட்டு சரவணன் கிட்ட, மாமா நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த அந்த குமார்கிட்ட சொல்லியிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் என் அண்ணன் தான், என் அண்ணனாக இருந்தாலும் அவனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த பொண்ணுமே அவனுக்கு பொண்டாட்டியும் வந்துடக்கூடவே கூடாது. ஏன்னா எல்லா பொண்ணுமே நம்ம அரசி மாதிரி தானே. ஏன்னா எந்த பொண்ணும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி நானே அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி மாமா அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த ஞாபகத்தில் சொன்னீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, ஏதோ தெரியாமல் நான் சொல்லிட்டேன், நான் சொன்னது மிக மிக பெரிய தப்பு தான், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானே அந்த குமார்கிட்ட போயிட்டு என் தங்கச்சி அரசியை கொடுக்க முடியாது, நீ அந்த சுடரவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நான் ஒருவேளை சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடந்தால் அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அடிக்கடிக்கு அந்த வீட்டுக்கு வரதா சாக்க வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக அந்த மயில் தங்கிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. அதெல்லாம் யோசிச்சு தான் இப்படி ஒரு
வார்த்தையை ஒரு வாக்கை நான் அந்த குமார்கிட்ட கொடுத்துட்டேன் தவிர மற்றபடி நான் எந்த ஒரு கெட்ட நோக்கத்துலேயும் அப்படி சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அரசியை பற்றி அந்த நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே பார்க்கல. நான் அரசியை பற்றி யோசிக்காமல் அவளோட விருப்பம் என்னன்னு தெரியாமல் நான் இப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஐயோ என்னை எல்லாருமா மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது கோமதி இருந்துட்டு இங்கே பாரு சரவணா, வேலையாக நீ போயிட்டு கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டாதீங்க. அந்த பொண்ணுக்குமே உனக்குமே கல்யாணம் நடக்கட்டும், நீ போயிட்டு அந்த குமார்கிட்ட சொல்லிட்டு வந்துடு. தேவையில்லாமல் நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவும் வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பொண்ணு பாதிக்கப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. சரிம்மா வேலையை நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் குமார் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவன், சுடருமே பாவம் தான். ஸோ குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணமே நடக்கக்கூடாது, அப்போ தான் சுடரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குமார் வந்து கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.